மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தி கில்லர் இஸ் சோ ரொமான்டிக் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 5 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, பண்ணிக்கோங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து கடைசியா நம்ம ஹீரோ, ஹீரோயின், அந்த போ, அந்த வென் இவங்க 4 பேரும் உட்காந்து நம்ம ஹீரோயினோட பாஸை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினுக்காக குடிக்க ஒரு ஒயின் பாட்டில் எடுத்துட்டு வந்திருப்பான். இதை பார்த்தனையும் அந்த அசிஸ்டன்ட் இப்ப அப்படியே, மாஸ்டர் இது வந்து நம்மளோட ஹெட் உங்களுக்கு கொடுத்த ஒயின் தானே அப்படிங்கிற மாதிரி அதை காட்டி சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தனையும் நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே, எங்க அந்த பாட்டில கொடுங்க, இதே மாதிரி ஒரு ஒயின் பாட்டில் என்கிட்ட இருக்கே அப்படிங்கிற மாதிரி இப்ப உள்ள போய் தேடி பாப்பா. பார்த்தா அவகிட்டையும் இதே மாதிரி ஒரு பாட்டில்ல சேம் எக்ஸாக்ட் இதே டேஸ்ட்ல இருக்கிற ஒரு ஒயின் இருக்கும். ஃபர்ஸ்ட் கூட இது இவங்க ஒரு கோயின்சிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. அப்புறம் தான் நல்லா யோசித்து பார்ப்பாங்க, இது வந்து ஸ்பெஷலா நம்ம ஹீரோவோட ஹெட் அவனே தயாரிச்சு நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருந்துருப்பான். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கிற ஒயினும் அவளோட பாஸ் பர்சனலா அவனே ரெடி பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்த ஒயினா இருக்கும். சோ இதே மாதிரி ஒரு ஒயின் வெளியே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி இருக்கிறப்ப எப்படி 2 பேர்கிட்டயும் சேம் எக்ஸாக்ட் ஒரே ஒயின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க இங்க யோசித்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க யோசித்துக்கிட்டு இருக்கப்பயே இவங்க மைண்டுக்கு ஒரு சந்தேகம் ஒண்ணு வரும். ஒருவேளை உன்னோட பாஸும் என்னோட பாஸும் ஒரே ஆளா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி லைட்டா டவுட் படுவாங்க. இப்ப அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில அந்த பிரின்ஸ் தங்கியிருக்க இடத்துக்கு இப்ப நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே போவாங்களா. அப்ப நம்ம ஹீரோ ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே, பிரின்ஸ் என்னோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவனை ஸ்டாப் பண்ணி, இங்க பாருங்க பிரின்ஸ், உங்களை கொலை பண்ணணும்னு சொல்லி சுத்துறது வேற யாருமே கிடையாது, நான் தான். இதை வந்து நான் உங்க மேல இருக்கிற வெஞ்சன்ஸ்ல பண்ணல, எனக்கு வந்து அசைன்மெண்ட் அப்படி. ஆனா நான் இப்படிப்பட்ட ஒரு வேலை பாக்குறேன்னு சொல்லி என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியவே தெரியாது. சோ இது எல்லாமே முழுக்க முழுக்க என்னோட தப்பு தான். இதுல என்னோட ஹஸ்பண்டுக்கு எந்த சம்மந்தமுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. இதை கேட்டனையும் அந்த பிரின்ஸோட அசிஸ்டன்ட் இப்போ அவளோட கத்தி எடுத்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணலாம்னு நினைப்பா. ஆனா அப்போ டக்குன்ட்டு அந்த அசிஸ்டன்ட் அந்த பிரின்ஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, நீ கொஞ்ச நேரம் வெளியேறு, நான் இவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்போ அந்த பொண்ணு அங்க இருந்து போன உடனே நம்ம ஹீரோ டக்குன்ட்டு அந்த பிரின்ஸ் கிட்ட, இங்க பாருங்க என்னோட ஒய்ஃப் பண்ண தப்பு தான், ஆனா அவ ஒண்ணு கெட்டவ கிடையாது, தயவு செஞ்சு அவளை எதுவும் நீங்க பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். ஏய் எனக்காக நீ ஏன் சாரி கேட்கற அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாளா. ஆனா இதெல்லாம் பார்த்த அந்த பிரின்ஸ் இப்ப அப்படியே சிரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ, ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு, சோ அப்பனா இனிமேல் உன்னோட ஒய்ஃப்னால எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காதுல்ல, சரி ஃப்ரீயா விடுங்க, எனக்கு இப்போ அது முக்கியம் கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் எப்படியும் கோட்டைக்கு போயிருவேன், நான் கோட்டைக்கு போன கடத்தும் எனக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி நீ எப்பயும் என் கூடயே இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அதுக்கடுத்து நம்ம ஹீரோ, ஹீரோயின் வீட்டுல தான் காட்டுவாங்க. இப்போ அவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியாது, என்னடா இது நம்ம இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம், ஆனா அந்த பிரின்ஸ் அதுக்கு எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ணாம, நீ கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருப்பியான்னு சொல்லிட்டு சாஃப்டா வந்து உன்கிட்ட பேசுறானே, அந்த பிரின்ஸ் என்ன அவ்வளோ நல்லவரா, இல்லனா இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோக்கு இது கூட பெருசா தெரியாது. அவன் மைண்ட்ல இப்ப ஓடுறது எல்லாமே, சப்போஸ் என்னோட பாஸும் உன்னோட பாஸும் ஒரே ஆளா இருந்தா எதுக்கு எனக்கு பிரின்ஸை காப்பாத்தணுங்கிற மாதிரி அசைன்மெண்ட்டும் உனக்கு பிரின்ஸை கொல்லணுங்கிற மாதிரி அசைன்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். அதனால உடனே இப்ப நம்ம ஹீரோயின், இந்த உண்மையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்னோட பாஸை நம்ம நேரடியா மீட் பண்ணி ஆகணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் போய் அந்த இன்ஃபார்மரை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடியை பார்க்க போவாளா. ஆனா அங்க போனக்கடுத்தான் இவங்க 2 பேருக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஹீரோ, ஹீரோயின் இவங்க 2 பேருக்குமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தது இந்த ஒரே லேடி தான் போல. இது தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் ரொம்ப ஷாக் ஆயிரும். அதுக்கடுத்து இப்போ இவங்க 2 பேரும் கிளம்பி போய் நம்ம ஹீரோயினோட பாஸை தான் போய் மீட் பண்ண போவாங்களா. ஆனா அங்க பார்த்தா அந்த இடத்துல இருக்கிறது நம்ம ஹீரோவோட பாஸ். சோ இவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே இவங்க 2 பேருக்கும் இத்தனை நாள் வரைக்கும் அசைன்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தது ஒரே ஆள் தான். ஆனா என்ன, நம்ம ஹீரோ கிட்ட பேச கவர் பண்ணாம பேசியிருப்பான், நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறப்ப மாஸ்க் போட்டு பேசியிருந்திருப்பான். இப்ப உடனே அந்த பாஸ் நம்ம ஹீரோவை பார்த்து, நீ இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போற அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சோனுமே நான் நினைச்சேன், இப்படிப்பட்ட ஒரு நாள் வரும், உங்க 2 பேருக்கும் ஒரே பாஸ் நான் தான்ட்டு நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ கேட்பான், சரி நீங்க தான் எங்க 2 பேருக்குமே பாஸ்னா எதுக்கு நீங்களே ஒருத்தவங்க பிரின்ஸை காப்பாத்தணுங்கிற மாதிரியும் இன்னொருத்தவங்க பிரின்ஸை கொலை பண்ணணுங்கிற மாதிரியும் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பானா. அப்போ பின்னாடி இருந்து ஒரு குரல் வரும், ஏன்னா நீங்க எப்படிப்பட்டவங்கன்ட்டு உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்கும். அந்த வாய்ஸ் யாரோடதுன்னு பார்த்தா அந்த பிரின்ஸ். என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேருக்கும் இந்த அசைன்மெண்ட் கொடுத்தது அந்த பாஸ் கிடையாது போல, அந்த பிரின்ஸ் தான் இப்படிப்பட்ட ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துருப்பான். ஆக்சுவலி
அந்த பிரின்ஸ் ஏன் இப்படிப்பட்ட ஒரு டாஸ்க கொடுத்திருப்பான்னா நம்ம ஹீரோவோட வலிமையையும் அவனோட நேர்மையும் செக் பண்றதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு டாஸ்க கொடுத்திருப்பான். சரி, அதெல்லாம் செக் பண்ணி இவன் என்னதான் பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் இந்த அசைன்மெண்ட் கொடுத்தப்ப கோட்டைக்குள்ள மட்டும்தானே இவனை பத்திரமா கூட்டு போகணுங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இதையும் தாண்டி கோட்டைக்குள்ள போய் 2வது இளவரசர் கூட போட்டி போட்டு சீக்கிரம் ராஜாவாகணும் அப்படிங்கறதா இந்த பிரின்ஸோட எண்ணமே. அதுக்கு இவனுக்கு பலமான ஆள் பட தேவை. அதுக்காக இவன் நம்ம ஹீரோவை சூஸ் பண்ணி இருந்திருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சனையும் இப்ப நம்ம ஹீரோ இல்ல, உங்களை கோட்டைக்கு வரைக்கும் தான் என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அதுக்கடுத்து கோட்டைக்குள்ள நடக்கிற பதவி பிரச்சனைக்குள்ளலாம் நான் இன்வால்வ் ஆகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவானா. ஆனால் இப்ப அந்த பிரின்ஸ் இங்க பாரு, நீ உடனே உன் முடிவை சொல்ல வேண்டாம், ஒரு 3 நாள் டைம் எடுத்துட்டு நல்லா யோசித்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த 2 அல்லக்கைங்க இவங்க 4 பேரும் டீப்பா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த அல்லக்கைங்க அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து, அப்பனா நம்மளோட பாஸ் தான் உங்களோட ஒய்ஃபோட பாஸும், அது மட்டும் இல்லாம அவரு பிரின்ஸுக்கு கீழே வேற வேலை பாக்குறாரா, என்ன இந்த ரிலேஷன்ஷிப்பே ஒரு மாதிரி சிக்கலா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு நம்ம இதுல தலையிடாம இருக்கிறது ரொம்ப நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த அல்லக்கைங்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டா இவங்க பேசிக்கிட்டு இருக்க இடத்துக்கு அந்த அசிஸ்டன்ட் வென் வருவானா. அவன் இந்த இடத்துக்கு வந்துட்டு வழக்கம் போல, என்னை விட்டுட்டு எல்லாரும் டீப்பா அதை டிஸ்கஸ் பண்றீங்க, எனக்கு ஏத்தாப்புல ஏதாவது வேலை இருந்தா என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ ஆப்வியஸா எந்த ஒரு பிரச்சனையிலையும் இந்த அசிஸ்டன்ட் மாட்டிக்க கூடாதுன்னு நினைப்பான். அதுக்கேத்தாப்புல இப்ப நம்ம ஹீரோயினும், உனக்கு இருக்கிற முக்கியமான வேலையே இப்போ என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறது தான், அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஒரு சூப்பரான இன்விடேஷன் ஒன்னு ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் என் தங்கச்சி கிட்ட வந்து கொடு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லி இந்த அசிஸ்டன்ட் அனுப்பிச்சு விட்டுருவா. இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பிரின்ஸும் நம்ம ஹீரோவோட பாஸும் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே அந்த பாஸ், எனக்கு தெரிஞ்சு அவன் உங்களுக்காக 2வது இளவரசரோட டீம் கூட சண்டை போடுவான்ட்டு எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 2வது இளவரசருக்கு வெறும் 8 வயசு ஆகுது, அப்படிப்பட்ட ஒரு சின்ன பையனுக்கு அகேன்ஸ்டா நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் யோசிப்பான். சோ எனக்கு தெரிஞ்சு அவன் நம்ம கூட கை கோர்க்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பத்தி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோ இந்த இடத்துலதான் நம்மளுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. இந்த பிரின்ஸ் அவனோட ராஜா பதவிக்கு யார் கூட போட்டி போடுறான்னா அவனோட ஹாஃப் பிரதரான ஒரு 8 வயசு பையன் கூட. இப்போ கரெக்டா இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் அந்த பிரின்ஸ பாக்குறதுக்காக வந்துருவானா. இப்போ நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிரின்ஸ் அவனோட சோக கதையை சொல்லுவான். இந்த மாதிரி ஒரு 10 வருஷமாவே நான் யாருக்கும் தெரியாம தலைமறைவா தான் என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருந்தேன், இதனாலேயே என்னோட வாழ்க்கையில நான் என்ஜாய் பண்ற வேண்டிய வயசை தனிமையில தான் நான் போக்கியிருக்கேன், இவ்வளவு கஷ்டப்பட்டது எதுக்கு, எங்க அப்பாவுக்கு அடுத்து நான் ராஜா ஆகணுங்கிறதுக்காக தான். ஆனா இப்ப திடீர்னு ஒரு 8 வயசு பையனை அவங்க எங்க அப்பாவுக்கு அடுத்து ராஜாவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் ஒரு பக்கம்னு பார்த்தா இத்தனை நாள் வரைக்கும் ஹெல்தியா இருந்த எங்க அப்பா எப்படி இப்பன்னு பார்த்து ரொம்ப உடம்பு முடியாம போனாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பாவோட செகண்ட் வைஃப் பண்ற சதிதானே, அதெல்லாம் நான் முறியடிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் எனக்கு உன்ன மாதிரி ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லான பீப்புளோட ஆதரவு வேணும்னு நினைக்கிறேன், இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவனோட கதையை இவன் சொல்லுவான். இப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு திரும்ப நம்ம ஹீரோவை பார்த்து, நான் ராஜாவாகிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இப்ப அப்படியே இங்க சீன் கட் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினோட வீட்டுல தான் காட்டுவாங்களா. இப்ப நம்ம ஹீரோ ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சுக்கிட்டு, இங்க பாரு, நம்மளுக்கு இப்ப நிறைய பொறுப்பு இருக்கு, அதுல ஃபர்ஸ்ட் வேலையே உன்னோட தங்கச்சிக்கும் என்னோட அசிஸ்டன்ட்டுக்கும் நம்ம சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கணும், அது மட்டும் இல்லாம நான் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கேன், நான் அந்த பிரின்ஸ கோட்டை வரைக்கும் தான் பாதுகாப்பா போய் விட போறேன், அதுக்கடுத்து யாரு ராஜாவாக போறாங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த பிரின்ஸோட பிரச்சனை, இதுல நம்ம தலையிட்டோம்னா நம்ம தேவையில்லாம நிறைய அப்பாவிகளையும் கொள்ற மாதிரி இருக்கும், அதனால நாளைக்கு போய் நான் தெளிவா என்னோட முடிவை நான் பிரின்ஸ் கிட்ட சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க இவன் நம்ம ஹீரோயின் கிட்டையும் அந்த அசிஸ்டன்ட் கிட்டையும் பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அவகிட்ட வச்சிருக்க நிறைய வெப்பன்ஸை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து, இங்க பாருங்க, நாளைக்கு நடக்க போற பிரச்சனை ஒரே நாள்ல முடியாது, 2 இளவரசர் நேருக்கு நேர் மீட் பண்றாங்கனாவே அங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும், சோ இதுல நம்மள தெரியாதனமா இன்வால்வ் பண்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு, சோ நம்ம ஃபுல் ப்ரிப்பேர்டா தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவளோட வெப்பன்ஸ் எல்லாத்தையும் இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கொடுத்துக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. அந்த பிரின்ஸ எப்படியோ பத்திரமா நம்ம ஹீரோ கோட்டை வரைக்கும் வந்து விட்டுருவானா. இப்போ அங்க அந்த பிரின்ஸ விட்ட உடனே நம்ம ஹீரோ, என்னோட வேலை இதே இடத்துல முடியுது, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கிளம்புவான். இதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் இந்த கோட்டைக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு காட்டு கிட்ட நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்ப திரும்பி நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த தான் காட்டுவாங்க. அவன் கரெக்டா கிளம்பி போறப்பயே அந்த பிரின்ஸோட மெசஞ்சர் இப்ப வேகமா அந்த பிரின்ஸ் கிட்ட வந்து, உங்க அப்பா அதாவது இந்த நாட்டோட ராஜா இறந்துட்டாரு, அது மட்டும் இல்லாம மித்த மந்திரி எல்லாருமே 2வது இளவரசருக்கு தான் சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாளா. இத கேட்டனே அந்த பிரின்ஸ் இப்ப அப்படியே, ஓ
இவ்வளவு நடந்துருச்சா? ஆனா இன்னும் இவன் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு தானே சொல்றான். அப்போ அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் சொல்லி முடிச்ச உடனே அங்க சுத்தி இருந்த அந்த பிரின்ஸோட ஆட்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. என்னன்னா இவன் சப்போர்ட் பண்ணல, அப்பனா இவன் உயிரோடயே இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பிரின்ஸ் தான் இப்படிப்பட்ட ஒரு ஆர்டர் கொடுத்திருப்பான். இங்க கோட்டைக்குள்ளதான் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா கோட்டைக்கு வெளியே அந்த காட்டுக்கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கும் அதே நிலைமை தான். இப்ப அவளையும் ஒரு 10-15 பேர் அப்படி சுத்து போட்டுருவாங்க. சோ இதுலயே நல்லா தெரியுது அந்த பிரின்ஸ் செம மோசமானவன். இப்படி இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கப்பயே கரெக்டா அந்த அசிஸ்டன்ட் வென்னு நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக இப்ப ஒரு குதிரை எடுத்துட்டு வேகமா இங்க வருவானா. சோ உடனே நம்ம ஹீரோவும் அந்த வென்னும் அந்த குதிரையில ஏறி எப்படியான்னு எஸ்கேப் ஆயிடலான்னு பாப்பாங்க. அப்போ சுத்தி இருந்தவங்க நிறைய அம்பை ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அதுல ஒரு அம்பு அந்த வென்னோட நெஞ்சிலேயே வந்து சொருகிரும். பாவம் இப்ப நம்ம ஹீரோவை காப்பாத்த வந்து அவனுக்கு தான் பயங்கரமா அடிபட்டிருக்கும். இதுக்காகத்தான் நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல இருந்தே பயந்துருப்பான், இவனை எந்த ஒரு பிரச்சனையிலயும் இன்வால்வ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா கடைசியில பார்த்தா நம்ம ஹீரோவை காப்பாத்தணுங்கிறதுக்காக அந்த வென் அவனோட உயிரை கொடுக்க கூட ரெடியா இருந்திருப்பான். இப்ப அப்படியே அந்த வென் சாகர நிலைமையில இருப்பானா. அப்ப கூட அவன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, நான் என்னோட டியூட்டியை சூப்பரா செஞ்சுட்டேன், என்னோட ஆசையெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் தான், அது இப்ப நடந்துருச்சு, எனக்காக நீங்க போ கிட்ட மட்டும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறீங்களா, எனக்கு இந்த உலகத்திலே பிடிச்சது அவ மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கன்வே பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். இந்த சீன்லாம் பாக்குறப்ப நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம ஹீரோவால இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அவனும் ஒரு மாதிரி கதறி உடைஞ்சு போயிருவானா. ஆனா அப்புறம் தான் பார்த்தா இந்த வெண்ணோட உடம்புக்குள்ள ஃபுல்லா அந்த ஆரோ இறங்கியிருக்காது. என்னன்னா நம்ம போக்கு சரியா கண்ணு தெரியாதுங்கிறனால இவன் அந்த மேரேஜ் இன்விடேஷனை பேப்பர்ல எழுதாம ஒரு கல்லுல எல்லா லெட்டர்ஸையும் அப்படியே செதுக்கி அவ ஈஸியா படிக்கிற மாதிரி ரெடி பண்ணி அவனோட இதயத்துக்கிட்டே வச்சிருந்திருப்பான். இப்ப கரெக்டா அதுலதான் அந்த அம்பு சொருகி இருக்கும். இது தெரிஞ்சுன்னு அந்த வெண் இப்ப அப்படியே, ஐ மாஸ்டர் எனக்கு ஒன்னாகல, அப்படா நான் சாக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஓவர் குஷியாயிருவான். அதுக்கடுத்து இப்போ இவன் இங்க சேஃபா இருக்கிறான், நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு அவளை பாக்குறதுக்காக இப்ப நம்ம ஹீரோ வேமா அங்க கிளம்புவானா. இப்போ அந்த காட்டு சைடு போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் இருக்கிற மாதிரியே தெரியாது. ஆனா அதுக்கு பதிலா நிறைய சோல்ஜர்ஸ் அப்படியே அடிபட்டு கீழே விழுந்து கிடப்பாங்க. இப்போ அதுல சில பேரை எழுப்பி, இங்க ஒரு பொண்ணு இருந்தால அவளை எங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இவன் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிற டைம்லயே இவனுக்கு பின்னாடி இருந்து யாரோ இவனை அட்டாக் பண்ண வர மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அந்த காட்டு பகுதியில இருந்து அந்த கோட்டைக்கிட்டே வந்துருவாளா. அங்கேயுமே ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கும் போல. இப்போ அங்க செத்து போனவங்களோட டெட் பாடி எல்லாம் ஒவ்வொன்னா அப்படியே வெளியே வந்து போடுவாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பயந்துகிட்டே அதுல நம்ம ஹீரோவோட பாடி இருந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தூரமா இருந்து பாத்துக்கிட்டு இருப்பா. ஏன்னா நம்ம ஹீரோ இங்க இருந்து தப்பிச்சு போன விஷயம் இன்னும் நம்ம ஹீரோனுக்கு தெரியாதுல்ல. இதுவே இப்ப அந்த கோட்டைக்குள்ளதான் காட்டுவாங்க. அந்த பிரின்ஸோட மெசஞ்சர் இப்ப அந்த பிரின்ஸ் கிட்ட வந்து, அந்த யான் கடைசியா அவனோட ஒய்ஃபை தேடி அந்த காட்டுக்குள்ளதான் வந்திருக்கான், நம்மளோட ஆட்கள் சில பேர் அவனை பார்த்திருக்காங்க, அதுக்கடுத்து அவனை அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை துரத்திட்டே காட்டுக்குள்ளதான் போயிருக்காங்க, ஆனா அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த மெசஞ்சர் வந்து சொல்லுவாளா. இதை கேட்டுன்னு அந்த பிரின்ஸ் அப்படியே, எனக்கு தெரிஞ்சு அவன் நம்ம ஆட்கள் கிட்ட இருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை, ஒரு 2 வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், அவனை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரலனாவே அவன் காட்டுக்குள்ளேயே செத்துட்டான்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரின்ஸ் இவகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த அசிஸ்டன்ட் வென்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து காட்டுக்குள்ள நம்ம ஹீரோ இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலேயே தேடி இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ எங்க இருக்கிறான், உயிரோட தான் இருக்கிறானா அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இவங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் நம்பிக்கையோட இருப்பா, கண்டிப்பா என்னோட ஹஸ்பண்டுக்கு எதுவும் ஆகாது, அவர் சீக்கிரமே என்கிட்ட வருவாரு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இதுக்கு மேல இவங்க இதே ஊர்ல இருந்தா இவ தங்கச்சிக்கு அந்த அசிஸ்டன்ட்டுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளோட துணி கடையை மொத்தமா இழுத்து மூடிட்டு அந்த ஊர்ல இருந்தே கிளம்பிடுவா. இப்படியே 1 மாசம் ஆயிருமா. ஆனா நம்ம ஹீரோவை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இதனாலேயே நம்ம ஹீரோயின் அப்படியே சோகமா, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட எந்தெந்த இடத்துக்குலாம் போனாலோ அங்க அப்படியே ஒரு மாதிரி சோகமா போய்கிட்டு இருப்பாளா. அப்போ இவங்க ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கடையில ஒரு 3 ஆரோவை ஷூட் பண்ணி ஒரு ஹேர் அக்சசரிஸ்லாம் கிஃப்டா ஜெயிச்சிருப்பாங்கல்ல, அந்த கடைக்கு போய் நம்ம ஹீரோவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருப்பாளா. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ மாஸ்கோட வருவான். என்னன்னு பார்த்தா கடைசியா அவன் அந்த காட்டுக்குள்ள ஃபாலோ பண்ணிட்டு போன எல்லாரையும் இவன் எப்படி அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட 1 மாசம் அந்த காட்டுக்குள்ளே பதுங்கி இருந்திருப்பான். ஏன்னா இவன் வெளியே வந்தா அந்த பிரின்ஸ்னால இவனுக்கும் இவனோட ஃபேமிலிக்கும் ஏதான்ட்டு ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ 1 மாசம் காட்டுக்குள்ளே அலைஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பான். சோ இப்படி 1 மாசம் ஆனனால அந்த பிரின்ஸும் நம்ம ஹீரோ உயிரோடவே இல்ல, செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவனும் முடிவு பண்ணிடுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ, உங்க ஊரே எனக்கு வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி ஊருக்கு வெளியே ஒரு மலை பிரதேசத்துலதான் நம்ம
நம்ம ஹீரோயின் கூட அவளோட தங்கச்சி கூட அந்த அசிஸ்டன்ட் கூட இவங்க 4 பேர் சேர்ந்து ஒரே ஃபேமிலியா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா என்னதான் இவங்க இப்படி ஊருக்கு வெளியே வாழ்ந்தாலும் பொதுமக்களுக்கு ஏதாண்டு ஒரு பிரச்சனை வர மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட மாஸ்க போட்டுட்டு அங்க இருக்கிற மக்களுக்காக சண்டை போட ஆரம்பிப்பாங்க. என்ன மொதையான்ட்டு ஒரு பாஸ்க்கு கீழே இவங்க வேலை பார்த்தாங்க, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும். ஆனா இப்போ இவங்களுக்கு எது நியாயம் படுதோ அந்த விஷயத்துக்காக மட்டும் சண்டை போடுவாங்க. சோ அதுக்கடுத்து இவங்க ஃபேமிலி லைஃபும் நல்லா இருக்கும், இவங்க ஆசைப்பட்ட மாதிரி மித்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியே இந்த இடத்துல ஒரு ஹாப்பி எண்டிங்கா இந்த டிராமா முடியுது. சோ ஓகே கைஸ், இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த டிராமா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோ வந்து பாக்குறேன். அது வரைக்கும் பை.